தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் தங்கமே, நீ என்னை பார்க்கும் இந்த நொடியிலேயே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறையப் போகிறது. விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நடக்கப் போகிறது. என் வாக்கு நிச்சயமாக பலிக்கும். என் குழந்தையே, நான் அடிக்கடி உன்னிடத்தில் சொல்கிறேன், நீ மிகவும் அவசரப்படுகிறாய் என்று. உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வை. உனக்கே உன் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இல்லாமல் போனால் பிறகு வெற்றி எப்படி கிடைக்கும்? நல்லவர்கள் என்று தோற்பது இல்லை. என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை. கஷ்டத்தை சகிக்க பழகுவதை எதிர்த்து பழகுவதையும் கர்ம வினைகளின்படி விதியே சரி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு. நீ நம்பிக்கை கொள். வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும். எல்லாம் கூடிய விரைவில் முன் வரும். அதுவரை உன் தந்தையின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும். உனக்கு கவசமாக உன் தந்தை நான் இருக்கிறேன். உன்னை சீரும் சிறப்புமாக நட்புமாக நிச்சயமாக மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது உன் அப்பன் நான் இருக்கிறேன். அது என்னுடைய கடமை. வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கவும் குழந்தையை, அதுவும் அந்த காலம் உன்னை தானே தேடி வரும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள். அது புரியாமல் கேட்பவற்றை எல்லாம் செயல்படுத்தி வாழ்க்கையில் உச்ச நிலையை அடைந்து விடலாம் என்று நினைக்கின்றாய். அது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரம் ஏன் மறுக்கிறாய்? எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளியே தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் நீ ஆசைப்படுவதை நான் குறை கூறவில்லை. ஆனால் அது நீராசையாக போய்விடும். நீ மனம் உடைந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த செயலையும் செய்வதற்கு முன்பு நிதானத்தோடு இது என்று கூறுகிறேன். நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கு நல்லது செய்யும். கால தாமதமானாலும் அது நிச்சயமாக நடக்கும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ்வாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் நான் துணை நிற்பேன். குழந்தை, என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் தந்தை நான் பார்த்து கொள்கிறேன். வாழ்க்கை எனக்கென்று தோன்றுவற்று யாரும் இல்லை என்று நின்று அடையும் அந்த ஒரு சூழ்நிலை கிடைக்கவில்லையே, எனக்கு வருத்தம் கொள்ளாதே. சூழ்நிலை முன்னேற்றம் ஏற்படுத்துவது அல்ல, உருவாக்குவது. அதை நான் உனக்கு உருவாக்கியுள்ளேன். நீ கவலை கொள்ளாதே தங்கமே. வரும் காலம் எல்லாம் ஏற்றமான காலமாய் அமையும். நீ நினைத்தது போல வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. நம்பிக்கையும் பொறுமையும் கடைபிடித்துக்கொள். உன் சூழ்நிலைக்கான தேவைகளை எல்லாம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். இரவு முழுவதும் அப்பா அப்பா என்று என்னை நினைத்து வருந்தி கொண்டு ஒரு முறையும் என் அப்பா நீ இருக்க எனக்கு என்ன குறை, நீ எல்லாம் பார்த்து கொள்வாய் என்று மறுபுறமும் ஆக புலம்பிக் கொண்டு இருந்ததை நான் கண்டேன். நொடி கண்ணாடி நீ என்னை அப்பா என்று அழைக்கிறாய். நீ அழைப்பாய் என்று தெரிந்தால் கூட ஒரு நொடி கூட நீங்காமல் உன் இத்தலத்திலே நான் இருக்கிறேன். நீ எனக்காக படிக்கும் திருப்புகழ்களை கேட்டு நான் மகிழ்ச்சி படைகிறேன். சரி, உன் மனதில் உள்ள பிரச்சனைகள் வரும் சில இரவுகள் முழுவதும் உன்னை தூங்க விடாமல் செய்த அந்த பிரச்சனைகளை அதை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். உன்னுடைய உண்மையான பக்திக்கு நம்பிக்கைக்குமான உயர்வை நான் தருவேன். நல்லதே நடக்கும். நீ நம்பியதைப் போல நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். என் பிள்ளையே, உன் தந்தை எனக்கு நான் உன்னை தவிக்க விட்டு எங்கே போவேன்? உன் வழி என்ன, எப்படி என்று நான் உணராமல் இருப்பேனா? நீ கொஞ்சம் யோசித்து பார். நீ வளர்ந்த என் பிள்ளை இருக்கலாம்.
என்று வரையில் அமைப்பில்தான் நீ இன்றும் என்றும் இருக்கிறாய். அதையும் மீறி நீ உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம்? உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுய சிந்தனையை முடிவுக்கு எடுக்க பக்குவமும் வர வேண்டும். அதனால்தான் உன் தந்தையான நான் எட்டி நின்று வேடிக்கை பார்க்கிறேன். நீ சொல் தெரியாமல் துன்பத்திலேயே வழியில் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன். இன்று நீச்சல் ஓரளவிற்கு உனக்கு தெரிந்து விட்டது. இனிமேலும் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றிற்கும் என் தந்தை செய்வார் என்று நீ இருப்பாய். நான் சொல்லுவது அனைத்தும் உனக்கு நல்லதுதான். ஆனால் அது உனக்கு எக்காரணத்தை கொண்டும் தவறான ஒரு எண்ணத்தை அளிக்காது. தவறு என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளை மனம் எனக்கு தெரியும். ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னை சுற்றி நிறைய மக்கள் உள்ளார்கள். அவர்களும் அப்படி இருப்பார் என்று உத்தரவாதம் இல்லாத போது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும். அதனால்தான் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகில் இருந்து அமைதியாக உனக்கு நான் உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். இது உன் நல்லதுக்காக மட்டுமே. உன்னை உயிராக நினைக்கும் உன் தந்தையால் நான் எப்படி விட்டு செல்வேன்? உன்னை விட்டு நான் எப்பொழுதும் விலக மாட்டேன் என்று என் அரவணைப்பில் நிம்மதியாக நோயற்ற வாழ்வு பெற்று சுபிட்சமாக வாழ்வாய். இது என் சத்திய வாக்கு. என் தங்கமே, கர்ம வினை உன்னை விட்டு விலகப் போகிறது. கடன் தொல்லைகள் விலகப் போகிறது. வரவேண்டியது வந்து சேரும். நீ எதற்காக காத்திருந்தாயோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். நீ எதை பற்றியும் பயப்படாதே, கலங்காதே. நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்று என் செல்ல குழந்தையே, உன் அப்பாவாக உன் அம்மாவாக நான் என்றும் உன்னை என் இதயத்தில் சுமந்து அரவணைக்கும் போது நீ இனிமேல் கவலை கொள்ளாதே. குழந்தையே, கஷ்டம் தரும் நிலையை எல்லாம் உழைத்து சுக்குநூறாக எரிந்துவிட்டு உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைப்பேன். புது வாழ்க்கை உனக்கு புது புத்துணர்ச்சியோடு நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய். நீ யாருடைய உதவி உனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று மனதில் நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அவரிடம் இருந்து உனக்கு அழைப்பு வரும். அவர் உனக்கு உதவி செய்யும் முன் வருவார். அதற்கு தடையாக இருந்தவையெல்லாம் இப்போது நீக்கி நேரம் வந்து விட்டது. அதனால் உன் மனம் மாற தீரப் போகிறது. நீ என் பிள்ளையாயிற்றே. உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். குழந்தையே, சிறு சிறு தடைகள் வந்தாலும் அதை உடைத்து நீ மேலே செல்வாய். உன் பொற்காலம் தொடங்குகிறது. பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தரமான தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? பல மைலுக்கு அப்பால் இருந்து உன்னை நான் அடைந்து வந்திருக்கிறேன். நீ பல இன்ப துன்பங்களை தாங்கி கொண்டு உற்றார் உறவினர்களோடு பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொச்சப்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனமாக செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு தினம் இல்லாமல் விரட்டி இல்லாமல் தான் என்று அகந்தை இல்லாமலும் கடந்து வந்தாய். இதற்காக உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன். உன்னுள் இருக்கின்ற நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு நான் அனுமதி அளிக்கிறேன். என் அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது. குழந்தை, உனக்காக நான் என் வாயில் படியில் காத்து கொண்டு இருக்கிறேன். உன்னை விட்டு நெடு தூரம் சென்று விட்டது. அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். அப்பாவும் கூடவே இருக்கிறேன். நீ கவலைப்படாதே. இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறுவாய். தைரியமாக இரு. உன் நிழலாய் நான் எப்பொழுதும் இருப்பேன். தங்கமே, நான் உன்னோடு இருக்கும் பொழுது உன் கவலைகள் என் பாதத்தில் நீ சமர்ப்பிக்க பிறகு கவலை எதற்கு? என் மகிழ்ச்சியை கண்டு ஏன் இந்த ஏக்கம்? உனக்கு தந்தையும் நானே, தாயும் நானே. உன்னை படைத்ததும் நானே, உன்னை சேதிப்பதும் நானே. உன் சோதனைகள் காலம் முடிந்த பிறகு நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் தரும் சோதனைதான் இப்போது வேதனைகளாக மாறி நம்பிக்கையோடு பொறுமையோடு இருந்து அடுத்தவர்கள் பலன்களை விரைவில் உன்னை வந்து சேரும்.
உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்து உன்னை மகிழ்ச்சி பொல்லாப்பில் நான் மூழ்கடிக்கப் போகிறேன். அதுவரை என் நாமத்தை ஜெபித்து உன் கர்ம காலையில் துணையோடு கழித்து வா. உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கேள். நான் உன்னோடு எங்கும் எப்பொழுதும் இருக்கிறேன். நீ சிறிதும் கவலையில்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். அதிலும் உனக்கு எவ்வித சந்தேகமும் வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாய். உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன். நானே மருத்துவனாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன். என் கண்களை நன்றாக உற்றுப்பார். யார் உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறாரோ நான் உன்னை பாதுகாக்கின்றேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. எவரும் எதையும் செய்ய முடியாது. என் குழந்தையே, நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.